சார் இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இப்போ மார்ச் மாதம் இந்த 2026ல மார்ச் மாதம் மட்டும் ஒரு 30 டன் வந்து கோல்டு வந்து வித்திருக்காங்க. ஸோ அது எஸ். ஷார்ட் டெர்ம் லிக்விடிட்டிய மேனேஜ் பண்ற ஒரு மூவா? இல்ல குளோபல் எக்கனாமிக்ல ஒரு டீப் ப்ராப்ளம் வரும் அப்டின்ற மாதிரி இருக்கா சார்? ஆ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிக்கல்கள் இருக்கின்றன. ஆ துருக்கி நாட்டை எடுத்துக்கொண்டோமேனால், அந்த துருக்கி நாட்டினுடைய நாணய மதிப்பு வந்து பெரிய அளவு வீழ்ச்சி கண்டுள்ளது டாலருக்கு நிகராக. ஸோ அந்த நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக அவர்கள் வந்து தங்கத்தை விற்கிறார்கள். ஸோ ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு விதமான சிக்கல்கள் இருக்கின்றன. அந்தந்த நாடுகள் தங்களுடைய கையிருப்பை வந்து, அதாவது அந்நிய செலாவணி கையிருப்பை வந்து வேறு விதமாக மாற்றிக்கொள்கிறார்கள். அதுல தங்கம் மீதான ஒரு முதலீடும் ஒரு வகையான முதலீடு. அதிலேயும் சற்று அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போது நிறைய இருக்கின்றன. மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை சைனாலாம் வந்து தொடர்ந்து கன்டினியூஸா வாங்கிட்டே இருக்காங்க. ஒரு சில நாடுகள் நிதி பற்றாக்குறையின் காரணமாக விற்று வருகின்றன. சார் அதே மாரி இப்ப குவார்ட்டர் 1 முழுக்க நெட் வந்து பையர்ஸா இருந்தாலும், இந்த 1 மாசம் செல்லிங் மட்டும் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்ட எப்படி சார் சேஞ்ச் பண்ணும்? இது இன்வெஸ்டர்ஸ் உடைய சைக்காலஜிய எவ்வளோ இம்பாக்ட் பண்ணும் சார்? ஒரு விதமான இது வந்து நம்ம அதுதான் ஏற்கனவே நம்ம நிறைய தடவை இந்த நிகழ்ச்சியில நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நாம வந்து சிறு முதலீட்டாளர்களாகட்டும் அல்லது ஒரு தனிநபர் முதலீடு என்பது நம்முடைய தேவையை கருதி நாம வந்து முதலீடு செய்ய வேண்டும். இது மாதிரி மத்திய வங்கிகள் தொடர்ந்து வாங்கி கொண்டு வருகின்றன. அல்ல அது போன்ற செய்திகளோ அல்லது சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு நம்முடைய நிலைப்பாட்டை வந்து அவ்வப்போது நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியாது. ஒரு சில நாடுகள் இப்பொழுது விற்று வருகின்றன என்பதை செய்தி கேட்டு நாம வந்து உடனே தங்கம் விலை இறங்குது சர்வதேச சந்தையில. அப்போ வந்து உடனே நம்ம வந்து எல்லா நாடுகளும் விற்கிறாங்க, இது மேல ரேலி முடிஞ்சு போச்சு, இனிமே இறங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. அதே சமயத்துல தொடர்ந்து வாங்கி கொண்டே வருகிறார்கள், அதனுடைய மதிப்பு ஏறுகிறது என்று சொல்ல அதை நம்ம சேஸ் பண்றதும் தப்பு. ஸோ இது வந்து உலக நாடுகளில் அவ்வப்போது நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அந்தந்த சிக்கல்களை சமாளிப்பதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு செய்திகளின் அடிப்படையில் தான் வந்து இந்த தங்கத்தினுடைய மூவ்மெண்ட் இருக்கு. ஏன்னா ஒரு நேரத்தில் வந்து டாலருடைய மதிப்பு குறைந்தே காணப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டாலர் இண்டெக்ஸ் வந்து 100க்கு கீழே வந்து 98 என்கின்ற அளவில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. ஸோ இது வந்து ஒரு கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவுல டாலருடைய மதிப்பு குறையும் போதெல்லாம் சாதகமான செய்தி. அதாவது தங்கம் அல்லது வெள்ளியோ இதெல்லாம் வந்து ஒரு கமாடிட்டி சார்ந்த அடிப்படை உலகங்கள், காப்பராக இருக்கட்டும், அலுமினியம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு குறையும் பட்சத்தில் அதுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது. இப்போ ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட நம்ம $4,500 பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து $4,700 வர்த்தகம் நடைபெறுகிறது. ஸோ அப்போ உடனே ஒரு சப்போர்ட் கிடைக்குது அதுக்கு. ஸோ ஒரு செய்திகளில் அப்பப்போது வரக்கூடிய ஒரு நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் வந்து தங்கத்தினுடைய நகர்வு நடைபெறுகிறது. ஒரு சிறு முதலீட்டாளருக்கு எல்லா தகவல்களையும் வைத்துக்கொண்டு இப்படிதான் போகுது, இந்த டைரக்ஷன்ல தான் இது நடக்க போகிறது என்பதை நம்மளால அறுதிட்டு கூற முடியாது. அதற்கான நேரமும் இருக்காது. அப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து நீங்கள் கவனித்து வந்தோமே ஆனால் மட்டுமே நம்மளால வந்து அந்த மாதிரியான செய்திகளின் அடிப்படையில் வாங்கவோ அல்லது விற்கவோ முடியும். ஆக ஒரு உலக அளவில் நடக்கக்கூடிய பெரிய நிகழ்வுகளை எல்லாம் வந்து நாம வந்து பெரிய அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்முடைய சிப் என்று சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல ஒரு மாதமும் நமக்கு எவ்வளவு ரூபாய் நம்ம வந்து ஒதுக்குகிறோமோ அதற்கான நிதியை வந்து நம்ம தங்கத்தின் மீது முதலீடு செய்வதற்கு பயன்படுத்தலாம். சார் இப்போ துருக்கி மாதிரியான சில கண்ட்ரீஸ் வந்து கோல்டு வந்து இன்னும் அதிகமாவே விற்கிறாங்க. ஸோ அது கரன்சி பிரஷர்னாலயா இல்ல இன்ஃப்ளேஷன் இந்த டெப்டோட ஸ்ட்ரெஸ்ஸோட டைரக்ட் சிக்னலா சார்? இல்ல நிச்சயமா அவங்களுக்கு வந்து நிதி பற்றாக்குறை இருக்கிறது, பணவீக்கம் இருக்கிறது. ஒரு பொருள் அந்த நாடனுடைய அதாவது உலக சர்வதேச சந்தையில் ஏதாவது ஒரு பொருள் இறக்குமதி செய்யணும்னா டாலருடைய தேவை அதிகமாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதில் மவுண்ட் ஆகுது. அந்த கரன்சி மேல அந்தந்த நாடுகள் மேல ஒரு ப்ரெஷர் மவுண்ட் ஆகும்போது அவங்க வந்து கையில் இருக்கக்கூடிய ஒரு அசெட் வந்து இந்த தங்கம் என்கின்ற ஒரு அசெட் இருக்கும்போது அதை விற்கிறார்கள். ரெண்டாவது, இந்த உலக நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று வந்து தங்கத்தை மத்திய வங்கிகள் எப்படி அணுகுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ப்ரொடெக்ஷன், தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக. அதாவது அந்நிய செலாவணி வந்து முழுமையாக டாலரோ அல்லது யூரோ போன்ற ஒரு கரன்சியின் மீது முதலீடு செய்வதற்கு அப்பாற்பட்டு ஒரு விதமான ஒரு ஆல்டர்னேட் அவங்களுக்கு வந்து ஒரே திசையில செல்லாம ஒரே மாதிரியான ஒரே பேஸ்கெட்ல எல்லாத்தையும் நம்ம போடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கரன்சி மீதே பெட் பண்ணாமல் ஒரு பகிர்ந்து அளிப்பதன் அடிப்படையில் தங்கத்தின் மீது கொஞ்சம் அதிகமாக இப்பொழுது ஒதுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ரெண்டாவது, ரிசர்வ்ஸ் அல்லது அவங்களோட மத்திய வங்கிகளுடைய நோக்கம் வந்து குறிப்பாக தங்கத்தை ஏன் வாங்குகிறார்கள் அப்படின்னு பார்த்தா
நம்ம மாதிரியான சிறு முதலீட்டாளர்களுடைய எண்ணம் வேறு, அந்த மத்திய வங்கிகளுடைய எண்ணம் வேறு. அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்ஜிங் ஃபார்முலால பண்றாங்க. அதாவது ஒரு இன்சூரன்ஸ் மாரி. ஒரு அந்நிய செலாவணி ஒரு டாலருடைய மதிப்பில ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்தாலோ, அல்லது யூரோவின் மதிப்பில ஏதோ பிரச்சனை வந்தாலோ, அதுக்கு ஒரு ஈக்குவலன்ட்டான ஒரு அனதர் அசெட்டாக இந்த தங்கத்தை வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய பிரைஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லையா? தங்கம் வந்து நான் ஈல்டிங் அசெட்ன்னு சொல்லுவாங்க. அதிலேருந்து எந்த விதமான டிவிடெண்டோ, அதிலேருந்து வரக்கூடிய வட்டியோ எதுவுமே இருக்க போவதில்லை. ஆனால் நீண்ட கால அடிப்படையில் ஒரு 10 வருடம் அல்லது ஒரு டிகேட்னு சொல்லுவாங்க. அது ஒரு 10 ஆண்டு காலத்துக்காக அவங்க வந்து சேமித்து வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட முதலீடுகள் அடிப்படையில் தான் அவங்களுடைய தங்க முதலீடு இருக்கிறதே தவிர, நம்முடைய சிறு முதலீட்டாளருடைய அடுத்த வருடமோ அல்லது 2 வருடத்திலேயோ ஏற்படக்கூடிய மாறுதல்களுக்காக அவங்க வந்து அதை வாங்கல. ஸோ அவங்களுடைய இன்டென்ஷனே வேற, நம்முடைய இன்டென்ஷனே வேற. ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து பிரிச்சு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, தனிநபருடைய முதலீடு என்பது நமக்கு ஒரு அவசரத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஏதோ ஒரு வீடு கட்டுவதோ அல்லது ஒரு திருமணம் போன்ற செய்திகளுக்காகவோ அவருடைய உடனடியாக அதை கன்வெர்டபிலிட்டி இருக்கிறது. இதே மாதிரியான நிகழ்வு தான் மத்திய வங்கிகளுக்கும் இருக்கிறது. மத்திய வங்கிகள் இப்போ நம்ம துருக்கி நீங்க சொல்றது வந்து அவங்களுடைய பணவீக்கமோ அல்லது நிதி பற்றாக்குறை சமாளிப்பதற்காகத்தான் அவர்கள் வந்து இந்த தங்கத்தை விற்று அதற்கான அந்த நாணயம் டாலரை பெற்றுக்கொண்டு அவர்கள் சந்தையில வந்து என்ன அந்த நாடுகளுடைய இறக்குமதி எப்படியோ அப்படிப்பட்ட இறக்குமதியை அவர்கள் வாங்குகிறார்கள். ஸோ அவங்க வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பண்றாங்க. பட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் லாங்கர் டியூரேஷன். நாம பண்றது வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேடராவோ இல்லை ஒரு குறுகிய காலத்துல நம்மளுடைய நம்ம வந்து அதுல இருந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா எப்படி இதெல்லாம் நம்ம வந்து கணக்கீடு பண்ணாமல் ஓரளவுக்கு மாதம் மாதம் ஒரு சிறு தொகையை மட்டும் அதுல செலுத்தி மற்ற திசைகள்ல இருந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்தாமல் நாம முதலீடு மேற்கொள்வது நல்லது. சார், அதே மாதிரி இப்போ கோல்டோட பிரைஸ் வந்து இப்போ ஜிக்ஸாக்ல தான் இருக்கு. ஸோ இது ஸ்மார்ட் மணி அக்குமுலேஷன் பேஸா இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் பேஸா சார்? டிஸ்ட்ரிபியூஷன் பேஸானாக்கா இது வந்து எப்படின்னாக்கா இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து இந்த ஒரு இப்போதைய ஏற்றம் என்பது என்னுடைய பொறுத்தவரை என்னுடைய கணிப்பின்படி நான் எப்படி இதை பார்க்குறேன்னாக்கா, இந்த தங்கத்தினுடைய சமீப ஏற்றத்தை எதன் அடிப்படையில்னாக்கா, இந்த போர் வந்து முடிவுக்கு வருகிறது. அதனால் ஓரளவுக்கு வரும் என்ற செய்திகள் வந்துள்ளன. அதாவது ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இதுல இனிமே போர் பெரிய அளவுக்கு இருக்காது என்கின்ற ஒரு செய்திகளின் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடக்கிறது. ஸோ பணவீக்கம் ஏறாது, வட்டி விகிதங்கள் ஏதாவது மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் நடக்குது. இதெல்லாமே அப்படியே நடந்து விடுமா? இந்த போர் போரினுடைய விளைவுகள் இனி வரக்கூடிய 6 மாத காலமோ அல்லது 1 வருட காலத்துக்கு இருக்க போகிறது. அதனுடைய தாக்கம் என்பது இன்னும் நாம் உணரவே இல்லை. இனிமேல் தான் நம்ம அதை உணர இருக்கின்றோம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நிச்சயமாக இது வந்து ஒரு குறுகிய கால ஒரு ஏற்றமாகத்தான் நான் பார்க்கின்றேன். தங்கம் என்பது தற்பொழுது எப்படி நகர்ந்துள்ளதுன்னா, டாலருடைய மதிப்பு சற்று குறைந்தே காணப்படுகிறது. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு இந்த போர் உச்சகட்டத்தில் இருக்கும்போது டாலர் இண்டெக்ஸ் வந்து 100 ஆக இருந்தது. இப்பொழுது படிப்படியாக குறைந்து 99, இப்பொழுது 98.26 குறைந்து காணப்படுகிறது. அப்போ டாலருடைய மதிப்பு சரிகிறது. இது வந்து ஒரு தங்கத்துக்கு சாதகமான செய்தியாக இருக்கிறது. அதன் காரணமாக தான் இந்த தங்கத்தினுடைய விலையேற்றம் சர்வதேச சந்தையில காணப்படுகிறது. சார், அப்போ இப்படி இந்த மாதிரி மிக்ஸ்டு சிக்னல் இருக்கிறப்போ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஸ்டாகர்ட் பையிங் பண்ணலாமா இல்ல இன்னும் வெயிட் அண்ட் வாட்ச் மூட்லயே வந்து ஹோல்ட் பண்ணலாமா சார்? வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிறது வந்து நம்மளால அதாவது மறுபடியும் திருப்பி என்ன, சிறு முதலீட்டாளருக்கு எல்லா தகவல்களும் ஒரே நாளில் கிடைப்பதில்லை. அவங்க வந்து செய்தித்தாளை பார்த்தோ அல்லது டிவியில் வரக்கூடிய செய்திகளை பார்த்தோ அல்லது மற்ற யூடியூபோ மற்ற சேனல் எல்லாம் படித்து தான் நீங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கான காலகட்டத்திலலாம் வந்து அந்த மாதிரியான ஒரு செய்திகளை தெரிந்து கொண்டு அதன் பிறகு முதலீடு செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால மறுபடியும் நான் சொல்ல வரேன், நீங்கள் வந்து உங்களுடைய செய்திகள் அடிப்படையில் முதலீடு செய்யாமல் உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய தேவை என்ன, எப்போது உங்களுடைய தங்கத்தினுடைய ஆபரண தங்கமோ அல்லது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் என்னைக்கு வேணுமோ அந்த காலத்தை கையில குறித்து வைத்துக்கொண்டு ஒரு இலக்கத்தையும் பயன்படுத்தி கொண்டு முதலீடு செய்வதுதான் சால சிறந்ததாக இருக்குமே தவிர, நிச்சயமாக இது வந்து இன்னும் சொல்ல போனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக, இப்போ ஒரு திடீர்னு இறங்கி இருக்கு அதை வச்சு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். பிரித்து முதலீடு செய்வது, அதாவது ஒரு 4 பாகமாகவோ அல்லது 5 பாகமாகவோ தன்னுடைய முதலீட்டு தொகையை பிரித்து கொண்டு ஒரு இறக்கம் வருகின்ற சமயத்தில் எல்லாம் முதலீடு செய்து கொண்டே இருந்தால் ஓரளவுக்கு வந்து சந்தை விலையை ஒட்டி நம்முடைய அடக்க விலை இருக்கும். ஸோ ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2020 ஏன் இந்த மத்திய வங்கிகள் தொடர்ச்சியாக தங்கத்தை நாடி செல்கின்றன என்று கேட்டால், நிச்சயமாக இந்த 2022-24 காலகட்டத்தில் வந்து ரஷ்யாவினுடைய அந்நிய செலாவணி டாலர்ல இருந்ததை வந்து சாங்ஷன் என்று சொல்லி அதை நிறுத்தி வைத்து விட்டார்கள்.
அப்படி என்றால் அவர்களால் இந்த ரஷ்யா தன்னுடைய அந்நிய செலாவணியை வெளிநாடுகளில் முதலீடு செய்ததை அவர்களால் எடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தின் காரணமாக ஒரு ஒரு சர்வதேச அளவில் டாலரோ அல்லது யூரோ மீதான ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அந்த அவநம்பிக்கையின் அடிப்படையில தான் வந்து தங்கத்தின் மீதான முதலீடுகள் தொடர்கின்றன. சார், இப்போ இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே இந்த ஒரு முடிவு எடுத்தது எல்லாம் அந்த ப்ராஃபிட்டை விட சேஃப்டி முக்கியம்னு நினைச்சு பண்றாங்களா, இல்ல ஏதாவது பெரிய ரிஸ்க் எதுவும் இருக்கா சார் நமக்கு தெரியாம? இல்ல. அது ஆக்சுவலி முக்கியமாக நீங்க சொன்ன மாரி அந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட். அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் மத்திய வங்கிகளை பொறுத்தவரைக்கும் சேஃப்டி தான் முக்கியமானது. அதாவது அவங்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு ஒரு நாடு தன்னுடைய பெரிய அசெட்டை எடுத்து அடுத்த நாட்டினுடைய கரன்சியில முதலீடு செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு இது மாதிரி ரஷ்யாவில் இந்த மாதிரி 2022 வந்து அமெரிக்கா வந்து தடை விதித்தது அடுத்து அந்த பணத்தை எல்லாம் அந்த அசெட்டை அவங்க தொட முடியாத அளவுக்கு அவங்க வந்து சாங்ஷன் பண்ணதை அடுத்து இப்போ ஒரு நாடுகளுக்கும் ஒரு விதமான ஒரு அச்சம் வந்திருக்கு. ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி மற்ற கரன்சியில் அப்படி வைக்கணும் அப்படிங்கிறத அடுத்துதான் அந்த ரிசர்வ்ஸ் வந்து டைவர்சிஃபிகேஷன் சொல்றோம், பிரித்து முதலீடு செய்தல்ங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி தான் மத்திய வங்கிகளும் தங்களுடைய அசெட்ஸை வந்து வெறும் கரன்சி டாலர்ல போய் முதலீடு செய்யாமல் அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு தங்கத்தையும் நம்முடைய அதுல வந்து ஒரு போர்ஷனை கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். ஏன்னா நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கும். இது வந்து இப்ப நம்ம பாண்ட்ஸோ அல்லது எதுவாக இருந்தாலும் அடுத்த நாட்டினுடைய ரிசர்வ்ஸ்ல தான் இருக்க போகுது. அடுத்த நாட்டினுடைய அவங்களுடைய கரன்சி கடன் பத்திரங்கள்னு சொல்லக்கூடிய ட்ரெஷரி பாண்ட்ஸ்ல எல்லாம் இருக்க போகுது. அது வந்து நம்ம போய் ஆக்சஸ் பண்ண முடியல, அதை போய் நம்ம திரும்ப வித்ரா பண்ண முடியல, அதை போய் நம்ம விற்க முடியல. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மத்திய வங்கிகளுக்கு இப்பொழுது ரஷ்யா 2022 இந்த சந்தித்ததை அடுத்து மற்ற நாடுகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு பயம் வந்துவிட்டது, ஒரு அச்சம் வந்துவிட்டது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம ஏன் இனிமே அந்த மாதிரி ஒரு ட்ரெஷரி பாண்ட்ஸ்லயோ அதுல எல்லாம் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து தங்கத்துல முதலீடு செய்யலாம்னு சொல்லிட்டு அதை வந்து ரீபேலன்சிங் செய்யறாங்க. ஒரு அசெட்ல இருந்து இன்னொரு அசெட்டுக்கு மாத்துறாங்க. அவங்க வந்து பிரைஸை பார்த்து பண்ணல, இந்த இது விலை ஏறும் என்கின்ற அடிப்படையில் அவங்க செய்யவில்லை. அதே நம்ம வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா நாமெல்லாம் இருக்கிற தனி முதலீட்டாளர்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, மத்திய வங்கிகளுடைய நோக்கம் வேறு, நம்முடைய நோக்கம் வேறு. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து மத்திய வங்கிகள் தங்கத்தை நோக்கி ஒரு ரீபேலன்சிங் பண்ணக்கூடிய அடிப்படையில் தான் இந்த நகர்வு நடைபெறுகிறது. ஒரு நாடு விற்கிறது, ஒரு நாடு வாங்குகிறது. சார், இப்போ இப்படி எல்லா நாடும் பண்றது வந்து எந்த மாதிரி சிக்னலை காட்டுது சார்? ஏதாவது நெக்ஸ்ட் கிரைசிஸ் மாதிரி ட்ரெடிஷனல் அசெட்ஸ் ஃபெயில் ஆகுற மாதிரி வார்னிங் எதுவும் காட்டுதா சார்? வார்னிங் காட்டுதான் இல்ல, மறுபடியும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு அலார்மிங் ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, இந்த ரஷ்யாவுடைய அதே தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2022 இன்சிடென்ட் வந்து எல்லா நாடுகளையுமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பயமுறுத்தி உள்ளது. வளர்ந்த நாடுகள் விதிக்கக்கூடிய இந்த பொருளாதார தடைகள்னு சொல்றோம் இல்லையா, சாங்ஷன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதன் மீதான அச்சத்தின் காரணமாக. ரெண்டாவது, ஏன் பாண்ட்ஸ்ல வந்து என்னன்னாக்கா, பாண்ட்ஸ்ல வந்து நார்மல் டைம்ல வந்து நன்றாக அதனுடைய ரிட்டர்ன் இருக்கும். ஆனா அதே சமயத்துல கிரைசிஸ், ஜியோ பொலிட்டிக்கல் வார் நடக்கிற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் அல்லது மற்ற அதனுடைய பாண்ட்ஸினுடைய போக்கு வந்து எதிர்மாறாக இருக்கும். தங்கம் தான் நல்லா பரிமளிக்கக்கூடிய வகையில அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கான ஒரு இடத்துல நம்ம பாண்ட்ஸ் மேல முதலீடு செய்யணும்? அதையெல்லாம் நம்ம வந்து விலக்கி வச்சு அதுல இருந்து ஒரு பகுதியை விற்று நம்ம சேஃபா நம்முடைய கண்ட்ரோல்ல நம்முடைய நாட்டில் வைத்துக் கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவே வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து நம்ம வந்து இப்போ ஒரு மாதத்துக்குள்ளாக நம்ம வந்து தங்கத்தை நம்முடைய நாட்டுக்கு சேஃப் கஸ்டடியில் கொண்டு வந்தோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய அசெட், நம்முடைய பொருள் நம் நாட்டிலேயே இருப்பது பெரிய அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மற்ற நாடுகள் நாளைக்கு வேற ஏதோ ஒரு நாடுகள் வந்து அதன் மீது ஒரு தடை விதித்தால் நம்மளால அந்த தங்கத்தை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு விற்க வேண்டிய கட்டாயம் வந்தால் அதற்கு விற்க முடியாமல் போகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்கின்ற அடிப்படையில தான் நாம் வந்து உள்நாட்டு பாதுகாப்பிலேயே இருக்கட்டும் நம்ம கொண்டு வரோம். இது மாதிரி ஒரு நாடுகளும் இப்பொழுது முனைப்பு காட்டுள்ளன. இது ஒரு சர்வதேச அளவில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டனிட்டின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு நம்பிக்கை இழப்பு வந்திருக்கிறது. நம்பிக்கை இழப்புனாக்க ட்ரஸ்ட் குறைந்து காணப்படுகிறது. ஒரு முன்னாடிலாம் வந்து ஒரு அசெட்டுங்கிறது வந்து எந்த நாடுகள் மீதானும் எந்த விதமான ஒரு பயம் இல்லாமல் வைக்கக்கூடிய ஒரு நிலை மாறி தற்பொழுது நம்முடைய முதலீடுகள் அடுத்த நாட்டில் வைத்திருப்பது வந்து ஒரு அச்சமூட்டக்கூடிய வகையில இருப்பதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து அவங்க அந்த நாடுகள் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆரம்பித்துள்ளன. இதுதான் வந்து முக்கியமான காரணம். இதுல வந்து சிறு முதலீட்டாளர்கள் இந்த நகர்வை வைத்துக் கொண்டு அவர்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்கிறார்கள், அதனால் நாமும் அதே போல முதலீடு செய்ய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அவர்களுடைய நோக்கம் வேறு. நாம வந்து விலை இறங்கும் பட்சத்தில் நம்ம வாங்குவதில் தவறு கிடையாது. ஆனால் அவர்களுடைய நோக்கம் வந்து இந்த 1 வருடமோ 2 வருடமோ அல்லது ஈவன் 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் என்ற அடிப்படையில் தான் அவருடைய அசெட் அலோகேஷன் நடைபெறுகிறது, ரீபேலன்சிங் நடைபெறுகிறது. ஸோ நம்முடைய நோக்கத்தை என்னவோ அதன் அடிப்படையில் நாம முதலீடு செய்வதுதான் சிறந்ததாக இருக்கும். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.